வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பீரக்காய் குழம்பு செய்வது சிம்பிளாக கிராமத்து மாரி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நல்லா வடச்சட்டியை காய வச்சு நல்லா 100 எண்ணெய்க்கு ஊற்றிக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். கடுகு போட்டாச்சு. சீரகம், கருவேப்பிலை, வெங்காயம், பச்சை மிளகாய், கொஞ்சம் உப்பு, மஞ்சள் பொடி, நல்லா வணக்கிடுங்க. தக்காளி போட்டுக்கலாம் கொஞ்சம். தக்காளி வச்சு நல்லா வணக்கணும். அதெல்லாம் கழுவி பிக்கிங் எடுத்து வச்சுருக்கு, அதை போட்டுக்கலாம். இந்த வெயிலுக்கு நல்லா தண்ணியில் காய் பீக்கிங்காய், சொரக்காய், பூசணிக்காய் நல்லா தண்ணியில் காயாக எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஊதுது. காய் நல்லா போட்டாச்சு. எல்லாத்தையும் நல்லா வணக்கி விட்டுக்கலாம். இப்போ கிராமத்துலலாம் சிம்பிளாக அப்படி தான் செய்வாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம தான் இங்கே அது இது அரைச்சி ஊற்றி வைக்கிறோம். சிம்பிளாக அப்படி நல்லா எண்ணெயிலே நல்லா வணக்கி நல்லா வீட்டு மசாலா மட்டும் போட்டு எங்கள் அம்மா இப்படி தான் கிராமத்தில் செய்வாங்க. அப்படியே விறகடுப்பில் போட்டு அனலில் செய்வாங்க. சோத்துக்கு வச்சு சாப்பிட்டு செம்மையாக இருக்கும். இங்கே நம்ம சிட்டியில் என்னதான் அரைச்சி ஊற்று, மசாலா ஊற்று, என்ன ஊற்றினாலும் அந்த டேஸ்ட்டுக்கு வர மாட்டேது. இருந்தாலும் அம்மா மாரி செஞ்சு பார்க்கலாம், நான் செஞ்சு பார்க்குறேன். நல்லா எண்ணெயிலே இது கலந்துட்டேன். இந்த தண்ணி சத்து இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த தண்ணி ஊற்றணும்னு அவசியம். நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சு நல்லா தண்ணி சத்து இருக்கும். நல்லா எண்ணெயில் நல்லா வணங்கிருச்சு. வீட்டு மசாலா மட்டும் தான். வீட்டு மசாலா கொஞ்சம் சாம்பார் மசாலா மட்டும் போட்டுக்கலாம், வேறு எதுவும் போட்டதில்லை. அம்மா ஊர்லேருந்து அரைச்சிருப்பாங்க. நீங்கள் எல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கும். இந்த மசாலா மட்டும் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன் நான். உங்களுக்கு காரம் தேவைன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுக்குங்க. நல்லா இந்த மசாலையும் இந்த எண்ணெயிலே லைட்டாக கொஞ்சம் நேரம் வணக்கி விட்டுட்டு நல்லா மசாலா தன்மை போகிற அளவுக்கு வணக்கி விட்டுட்டு இந்தமாரி ஒரு தடவை செஞ்சு பாருங்க. சிம்பிளாக நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்படி சாப்பாடில் விட்டு சாப்பிட்றதுக்கு.
பாருங்கள். காரம் தேவைண்டா கொஞ்சம் காரம்பொடி போட்டுக்குங்க. கொஞ்சமாக நான் சாம்பார் மசாலா போட்டுக்கிறேன் எப்பயுமே. பெருங்காயம் எல்லாத்துலேயுமே நான் யூஸ் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் உங்களுக்கு பெருங்காயம் பிடிச்சிருந்தா எல்லாத்துலேயும் யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா வணக்கி விட்டாச்சு. தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம குழம்பு நல்லா கெட்டியாக வேணுன்னா கெட்டியாக வச்சுக்கோங்க. எனக்கு கொஞ்சம் தண்ணியாக கொஞ்சம் வேணும். நல்லா காயினா வெந்து இந்த மசாலா வாடை ஊற நல்லா போகிறதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, உப்பு போட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நான் வேறு எதுவுமே போட மாட்டேன். சிம்பிளாக அப்படியே வைப்பேன். தேங்காய் அது இதெல்லாம் போட மாட்டேன். அப்படியே சிம்பிளாக கொதிக்கவும் சோத்தில் ஊற்றி சாப்பிட்டா அவ்வளோ செம்மையாக டேஸ்டிங்காக இருக்கும். நீங்களும் அதுமாரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ குழம்பு எப்படி கெட்டியாயிருச்சு என்னன்னு பார்க்கலாம். திறந்து நல்லா கொட்டி ஆகிப்போச்சு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு. நல்லா ரொம்ப தண்ணியெல்லாம் ரொம்ப கெட்டியாக இல்லாமல் நல்லாயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்தமாரி நீங்களும் ஒரு முறை செஞ்சு சாப்பிடுங்க. எப்படி இருக்குன்னு பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் நம்ம சேனலை பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். இருந்தாலும் மீண்டும் ஒரு தடவை சொல்கிறேன், நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.